எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல 3 நாளா மூவ்மெண்ட் இல்ல, பாகுபலி தூங்கி விட்டான் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. பாகுபலி எப்ப வேணாலும் மறுபடியும் எந்திரிச்சுக்குவான். என்ன காரணம்னா முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு நாளைக்கு யூஎஸ் ஃபெட் சேர்மனோடைய ஸ்பீச் சம்பந்தப்பட்ட எந்த நியூஸ் வேணாலும் வந்து திடீர்னு மார்க்கெட்டை குப்புன்னு மேலேயோ கீழேயோ போட்டு அமுத்தலாம். பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்னு கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லையா, திடீர்னு ஜூலை 11ஆம் தேதி அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வரலாம். அதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வரலாம். ஆக மொத்தம் நிஃப்டி 3 நாள்ல பாத்தீங்கன்னா கடைசி 3 நாள் எது மூவ்மெண்ட்டே இல்லை. ஆனா கடைசி 2 நாள்ல பெரிய அளவில் வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி Q2 ரிசல்ட் வருது, இதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஷேர் ஒரு 10-20% ஏறாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ இந்த 2 ஷேருமே பெருசாக சமீப காலங்களில் ஏறல. இந்த டாடா ஸ்டீலில் 175 பக்கத்தில் வந்து ஆடிக்கிட்டே இருக்கான். ஒரு 200 ரூபா போனால் சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா ஷேர் ஹோல்டர்ஸ்? ஆனால் போக மாட்டேங்கிறான். பட் மேபி இப்போ வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்னால இவனுக்கு ஏதாவது நன்மை வந்து இந்த குவார்டரில் இவன் ஒரு 200 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் அவனுடைய பழைய கையை தாண்டி அவனும் ஒரு மாசமா தூங்கிக்கிட்டே இருக்கான். இவனு இன்னொரு 1000 ரூபாய்க்கு போனால் ஆகாதா? ஸோ போக மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய நினைப்பு எப்படி இருக்கும்? குவார்டர்லி ரிசல்ட் வரப்போகுது, அப்போ அந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதுகெல்லாம் மேல் நோக்கி ஏறாதா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் காத்து கிடப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த 2 ஷேர்ஸும் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நிறைய பேர்த்துக்கு இந்த எம்கியூர் பன்சால் ஒயர் அப்படின்ற ஐபிஓக்கள் கிடைச்சதா கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த 2 ஐபிஓக்களுமே பாசிட்டிவா வந்து லிஸ்டிங் கெயின் ஆச்சுன்னா மேபி நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவா லிஸ்ட் ஆச்சுன்னா உண்மையிலேயே அந்த நண்பர்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்றது வரும். நண்பர்களே, ஈக்லர்ஸ் அப்படின்றதுடைய பைபேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது மட்டும் பைபேக் அப்ளை பண்ணி அப்படியே வாங்கிக்கிட்டான்னு வச்சிங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு பைபேக் ப்ரைஸ் ரெண்டுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் அதிகம். அதே சமயத்தில் இவன் அறிவிச்சப்போ ஒரு ரேட் இருந்தது, அதுக்கு இதுக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல லாபம் தான். 2300 இருக்கையில பைபேக் பண்ணிக்க போறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்தது. அதுக்கப்புறமே ஒரு ஷேருக்கு இப்போ 200 ரூபாய் ஏறி இருக்கான். இவன் பைபேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய ரேட் அப்படின்னு பார்த்தா 2800. ஆக மொத்தம் ஒரு ஷேருக்கு 500 ரூபாய் பொட்டன்ஷியல் அப்படின்றது பைபேக் பண்ணுனா இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, டாடா குரூப் என்னைக்குமே வித்தியாசம் தான். தாகமா இருக்கா இளநீ சாப்பிடுங்கோ, உடம்பு சூடாக இருக்கா இளநீ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடான கடைகள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கணும். ஆனால் நேற்று கூட நான் பேசிகிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட, ஏங்க ஃபுட் ரிலேட்டடாக ஒரு கடை போடணுன்னா மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 1000 ரூபா பக்கம் கொடுக்கணுங்க. அவருக்கு ஒரு ஹெல்ப்பருக்கு ஒரு பிடிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு 800. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கே 2000 ரூபா நம்மளுக்கு செலவுக்கு காசு வேணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அது போக டிராவல் ஏஜென்சி, அது போக ரிசார்ட்டுன்னு நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ரிசார்ட்டு ஒரு டூரிசம் ரிலேட்டடாக. ஆனால் அதுக்கு காசு துட்டுக்கு எங்கே போகிறது? ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுனா ஆல்மோஸ்ட் 50 லட்சம் 1 கோடி வேணுன்றாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த டாட்டாவுடைய ஒரு ஃபண்ட் ஒன்று வெளியிடுறாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர், இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு. இந்த ஃபண்டெல்லாம் போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ லான்ச் பண்ணியிருந்தா கூடாதா? ஏர்லைன்ஸு, டூரிசம் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரின்னு எத்தனையோ ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த தீமில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ணுறதுனால இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸில் ஒரு சின்ன பரபரப்பு அப்படின்றது வந்திருக்கு. காதலுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி, சப்போர்ட்டுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி ஸ்வான் எனர்ஜி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவன் எடுத்த சப்போர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கீழிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இன்னைக்கு கூட பாருங்க, இது வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 727 அப்படின்ற ரேட்ல இருக்கான். இது போன்ற ஷேர்களில் என்ன நியூஸ் வருது? திடீர்னு பிளாக் டீல் பல்க் டீல் ஏதாவது ஒரு நியூஸ் வரணும்னா அப்போ அதில் வந்து பெரிய ஆளை ஏதாவது ஹோல்டிங் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டாக் பாருங்களேன், டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் வந்து 3% இருந்தது. சமீபத்தில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% இருக்கு. எஃப்ஐஸுமே ஒரு கன்சிடரபிளான ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அப்போ இவங்களில் யாராவது வாங்கி கைமாற்றி விடுறாங்க, அல்லது புதுசாக மறுபடியும் அடிஷன் பண்ணுறாங்க, அல்லது புது ஆளுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த பிளாக் டீல் நியூஸில் ஷேர்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த ஷேர் ஸ்வான் எனர்ஜி அப்படின்றது சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டா. ஸோ சப்போர்ட்டை மதித்த ஒரு ஷேராக இந்த ஸ்வான் எனர்ஜி இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஷேர் 3% இறங்கியிருக்கான். அதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 689 ரூபாய்க்கு பிளேஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது.
ஸோ அப்போ நேற்று க்ளோசிங் ரேட் 723 ரூபா. அப்போ அதுலேருந்து கீழே இறங்கி இன்னைக்கு 703 ரூபாய்க்கு அந்த ரேட்டை மேட்ச் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஷேர் இறங்கினதுக்கு உண்டான காரணம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெயில்டெல் கார்பரேஷன் அப்படின்ற ஷேர் எப்போ ஒரு டிவிடெண்ட் கொடுத்தது குத்தமாயா அப்படின்ற மாதிரி அவங்க ₹1.85 டிவிடெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஷேரினுடைய இன்னைக்கு பிரைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5% கும்பா. அட பாவிலான்னு மனசு நொந்து போகிற மாதிரி 5% இறங்கியிருக்கு. ஏன் 5% இறங்கியிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த நியூஸ் அப்படின்றதா வந்து சேருது. ஸோ டிவிடெண்ட் கொடுத்ததுனால 5% இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேரில் ஒரு நியூஸ் வருது. அதாவது இது மாதிரி நியூஸ் எல்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். சில பேங்க்குகளில் வந்து அவங்களோட எம்டி அண்ட் சிஓ வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன். சில பேங்க்ஸ்னுடைய ப்ரைஸ் எல்லாம் ஏறி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதனுடைய ரேட்டு பெருசாக ஏறல. காலையில் 51 ரூபா 60 பைசாலாம் வந்திருக்கான். பட் இருந்தாலும் இப்போ 51.12 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த ஷேர் கடந்த ஒரு வருடத்தில் 52 வீக் இயர் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. மேபி இந்த எம்டி சிஇஓனுடைய நியூஸ் நல்லபடிக்கு எதிர்காலத்தில் உதவி செஞ்சு ஒரு 60 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆர்விஎன்எல், ஆர்சிஎஃப், எவரெடி, அலம்பிக் அப்படியே ஹெச்பிஎல் போன்ற ஷேரில் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர்கள் மேபி எதிர்காலத்தில் வால்டிலிட்டியாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த ஐஓபி அண்ட் சிஇசி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்களா, மார்க்கெட்டே சமீபத்தில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இவங்க எப்பவுமே தூங்கி வலிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர் பிரைசஸ். ஆனால் இன்னைக்கு பார்த்தா பட்டார்னு வெடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த ஐஓபி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், 4% இன்னைக்கு ஏறி இருக்கு. சிஇசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், இன்னைக்கு ஒரே நாள் 6% ஏறி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பெரும்பாலுமே இதெல்லாம் ஒரு நீட்டிப்படுத்த கிளிகள் தான். படுத்தானா 3 மாசமெல்லாம் படுத்துருவான், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சிருவான். அந்த வகையில் இன்னைக்கு ஏறிட்டான் போல. இந்த ஐஓபியுமே அந்த மாதிரி தான். அவங்கெல்லாம் நீட்டி படுத்தாங்கன்னா உனக்கு நான் போட்டி எனக்கு நீ போட்டி. நீங்கள் பாருங்க தலை மாதிரியே வச்சு காலை நீட்டி படுத்திருக்கு சில காலங்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ஒரு 6% ஏறிட்டான். நண்பர்களே, இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் செய்கிற வேலை சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவன் 3% ஏறி இருக்கான். இருந்தாலும் அவன் எங்கே இருந்து ஏறினான்? இந்த ஷேர்லாம் சில பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நல்லா அல்வா மாதிரி மேலேருந்து 90 ரூபா 92 ரூபாய்க்கு வந்து உழுவான். ஏதாவது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏன்னா அவனுடைய பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் காத்து கிடந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஷேர் இன்னைக்கு லேசாக மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிக்கிறான். அப்போ இவன் புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்குறானா, பழைய ட்ரெண்டு வரமாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருது. அப்போ அந்த புது ட்ரெண்டின் படி 124 ரூபாயிலிருந்து ஒரு 135 ரூபாய் இன்னும் சில காலங்களில் வந்துருச்சுன்னா அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கிற திட்டங்கள்லாம் தவிடுபொடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட ஷேர்கள் தன்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை மாற்றி கொள்ளும் பொழுது போட்டு வச்சிருக்கிற திட்டமெல்லாம் கும்பா கண்மணின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் ஒரு 10 பைசா சம்பாதிக்கணும்னா கூட ஒரு ரத்த அடி படணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாருதி அப்படின்ற ஷேர், அதாவது வெட்டுக்கிளி போன்று பறக்கும் ஷேர்களெல்லாம் அவங்கவுங்க தான் லிஸ்ட் எடுத்து வச்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கு. இப்போ இந்த மாருதி எல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டீங்க பாருங்க, மாருதி மேலே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த காலத்தில் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கு. அதனால் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு ரத்த அடிப்படணும். அவங்கவுங்க தன்னுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஏதாவது சப்போர்ட்டில் வந்த பங்குகள் மேல் நோக்கி வருது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்கவுங்க தான் எழுதி வச்சு பார்த்துக்கணும். ஸோ சமீபத்தில் இந்த மாருதி அப்படின்ற ஷேர் சப்போர்ட்டில் இருந்தது. ஒருவேளை அவனுடைய ரெசிஸ்டன்ஸை வந்து தொடுமா, வெட்டுக்கிளி வேலையை செய்யுமா அப்படின்னு சில பேர்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு தன்னுடைய வெட்டுக்கிளி பயணத்தை இனிதே நிறைவு செய்தது தான் இந்த மாருதி ஷேர். நண்பர்களே, ஜிஎம்டிசிஸ் லிமிடெட்னு ஒரு ஷேர், இது முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்துமா? ஒரு மாதிரி இவனுடைய மீன் மண்டை பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும் பொழுது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்ற முக்கியமான பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணும் பொழுது ஏதாவது இது ஒரு வாலட்டிலிட்டி கொண்டு வருமா? அதாவது இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி ஷேர் ஹோல்டருக்கு சந்தோஷம் வருமா, இல்லை மறுபடியும் வேகமாக கீழே இறங்கி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு காத்திருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வருமா அப்படின்றது ரொம்ப கூர்மையாக கவனித்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் என்னையா சொல்ல வர. அதாவது இந்த ஜிஎம்டிசி வந்து ஒரு முக்கியமான வாலட்டிலிட்டியான இடத்துல இருக்கிறதா என்னுடைய கணிப்பு. அப்படி இந்த ஷேர் வந்து வாங்கி வச்சவங்களுக்கு இம்மிடியேட்டாக லாபத்தை கொடுக்குமா அப்படின்றத நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறேன். அடுத்த 6 மாதத்துல இவன் லாபத்தை கொடுத்தானா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்றத நான் சொல்ல வந்த கருத்து. நண்பர்களே, இப்போ சில முக்கியமான நியூஸ்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி காப்பர்னுடைய விலையெல்லாம் ஏறப்போகுது, அடுத்த தங்கம் காப்பர் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டில் செய்திகள் வந்துச்சு. உடனே அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து காப்பர்லாம் அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாய் ரேஞ்சில், வெறும் 2023 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் 400 ரூபா போயிட்டான்.
இது மாதிரி ஒரு அருமையான லாபம் வேற எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக இருக்கான். ஒருவேளை அது தங்கம் வேறு காப்பர் வேறு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஷேர்னுடைய மொமெண்டம் இவ்வளவு தூரம் 100 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் ஏற்றி விட்டுருக்கு. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மேல் நோக்கி வந்துச்சுன்னா இந்த ஷேர் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வரும். அப்படி காப்பர் ரிலேட்டடான நியூஸ் எது வந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ல பதிவிடுங்க. நானும் காப்பர் ரிலேட்டடான நியூஸ்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் MM Forgings Limited அப்படின்ற ஷேரில் போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய போர்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்றது வெளியாயிருக்கு. 16 ஜூலை அப்படின்ற தேதியில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் அப்படின்றது கிடைக்கும். நான் நிறைய நியூஸ்கள் பார்த்துருக்கேன். அந்த சமயத்தில் ஏகப்பட்ட நியூஸ்கள் ஸ்பிளிட்டு போனஸ்னு வரும்பொழுது 20%, 30% ஏறியெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த MM Forgings அந்த டைமில் ஏறல. ஒருவேளை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இது ஏறுதா எதிர்காலத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் அநியாயம் நடக்குது. இன்றைக்கி ரொம்பவுமே மனசு வலிக்கக்கூடிய அளவில் 5% பொசுக்குன்னு இறங்கின ஷேர்கள் எதுன்னு பார்த்தா BML, RVNL, ரைட்ஸு, டேட்டா பேட்டர்ன்ஸ் போன்ற பங்குகள்லாம் பொசுக்குன்னு 5% இறங்கிட்டாங்க. அப்போ எவ்வளவு சிம்பிளாக உங்களுடைய பணத்தில் 5% இறங்குது பார்த்தீங்களா? முதல்லாம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி 3%, 2% ஏறி இறங்குச்சுனாவே அது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கெல்லாம் 5% அசால்ட்டாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஷேர் மார்க்கெட்டினுடைய ரேஞ்ச் அப்படின்றது பெரிய அளவில் மாறிடுச்சு. ஸோ 20% ஏறுறதும் 20% அசால்ட்டாக இறங்குறதும் இன்றைய காலகட்டங்களில் ரொம்பவுமே சாதாரணமாயிடுச்சு. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் இதெல்லாம் மனசில் வச்சு பண்ணணும். எங்கேயோ ஷேர் மார்க்கெட் 2-3% ஏறி இறங்குறதே பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. என்னைக்கு வேணாலும் இவன்லாம் 20% அசால்ட்டாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது ஷேர் மார்க்கெட் இன்றைய காலகட்டங்களில். நண்பர்களே, கடைசியாக ஒரு விஷயம், அதாவது ஒரு நல்ல பணம் கொடுக்கக்கூடிய ஷேர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு இப்போ குளோபஸ் ஸ்பிரிட், GM Breweries-னு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த GM Breweries அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணா, ஒரு காலத்தில் சப்போர்ட் எடுத்தவன் 462 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தான். அப்போ யாருக்கு தெரியும் இவரெல்லாம் மேல் நோக்கி ஏறுவான். ஆனால் சப்போர்ட் எடுத்தவன் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இப்போ 932, ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இப்போ நீங்கள் குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா அவனும் இதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்நாளில் 1000 ரூபாய் 2000 ரூபாயெல்லாம் போன பங்கு தான். ஆனால் இப்போ சப்போர்ட்டில் 857 ரூபா இருக்கான். அப்போ இந்த 2 பங்கையும் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்க்குறான்னு வச்சுக்கலாம். இந்த GM Breweries 6% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, குளோபஸ் ஸ்பிரிட்ஸும் 6% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இவன்ட்ட கடன் சுத்தமாக இல்லை, அது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட். ஆனால் இவன்ட்ட கடன் 0.34 இருக்கு. ஆனால் P&L பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது கடந்த 2 வருடமாக சுமாரான லாபம். ஆனால் இந்த GM Breweries கடந்த 2 வருடமாக பார்க்கும்போது அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth நல்லா இருக்குது. அதனால் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கம்பெனி அடிவாரத்தில் கிடக்குது. ஒருவேளை வரக்கூடிய குவார்ட்டர்லாம் இவன் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சானா என்ன ஆகும்? இந்த முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் வந்து திடீர்னு உருவாவாங்க. இப்போ DIs வந்து பெருசாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு 0.98 இருக்கு. ஒருவேளை இவன் பர்ஃபார்மன்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சூப்பர்னு எதிர்காலத்தில் வந்ததுன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த GM Breweries-க்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி மேபி குளோபஸ் ஸ்பிரிட்ஸ்க்கு நடக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எதெல்லாம் பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு என்னைக்கு இவன் ரிசல்ட் வரானோ அந்த ரிசல்ட் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு முடிவெடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அப்படி தான் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பங்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.